அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள்ட்ட ரொம்பவும் தேவையான, அதே போன்று மனிதர்கள்ட்ட இல்லாத பண்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்துல சொல்றான், இல்லல்லதீன ஸபரு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக லஹும் மக்ஃபிரத்துன். யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களுக்கு மக்ஃபிரத்தையும் செய்கிறான், பாவ மன்னிப்பையும் செய்கிறான். அதே போன்று பாவ மன்னிப்பையும் கொடுத்து பாவத்தின் அளவிற்கு நன்மையும் கொடுக்கிறான். அதே போன்று அஜ்ருன், கூலிகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தரான். யாருக்கு? பொறுமையாக இருப்பவர்கள். எல்லா தருணத்திலும் எல்லா சமயங்களிலும் பொறுமை நமக்கு வேணும். அதிலும் குறிப்பாக சில விஷயங்களை உலமாக்கள் பட்டியலிடுறாங்க. முதலாவது தருணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு, ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, உடல்ல உபாதைகள் வந்துருச்சு, அந்த சமயத்துல நாம மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு என்னன்னா பொறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வரான். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எனக்கு வலிப்பு நோய் இருக்குது. அந்த நோய் எனக்கு வந்துருச்சு, அந்த தருணத்துல அந்த வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அதே இடத்துல விழுந்துருவேன். விழுந்தது மட்டும் இல்லாம என்னுடைய ஆடைகளும் விலகிறது. யா ரசூலல்லாஹ், எனக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க, இந்த நோய் நிவாரணத்துக்காண்டி துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரிம்மா, நான் துஆ செய்றேன், நீங்க பொறுமையாக இருந்தா இந்த நோய்க்கு பகரம் அல்லாஹ் சொர்க்கம் உங்களுக்கு கூலியா தர்றான். பொறுமையாக இருந்தா இந்த நோய்க்கு பகரம் சொர்க்கத்தை கூலியாக தர்றான். நீங்க துஆ செய்ய சொன்னீங்கன்னா நான் துஆ செய்யறேன், அல்லாஹ் இந்த நோயை நிவாரணம் செஞ்சிருவான், ஷிஃபா தந்துருவான். அப்ப அந்த சஹாபி பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோய் இருக்கட்டும், ஆனா இந்த வலிப்பு வரும் பொழுது என்னுடைய ஆடை விலகுதல்லவா, அந்த ஆடை மட்டும் என்னுடைய உடல்ல இருந்து விலகாமல் மட்டும் இருக்கிறக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க, நாங்க இந்த நோயோடு இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் பகரமாக இருக்கட்டும் என்பதாக துஆ செய்யுங்க. நீமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நோய்க்கு பகரம் சொர்க்கம். ஒரு பெரியார் 16 வருட காலம் இறைநேசர் 16 வருட காலம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், படுத்த படுக்கையிலே இருக்கிறார். 16 வருடமாக அவருடைய மாணவர்கள் எல்லாம் அவர்களுக்காக அந்த உடல் உபாதைகளை சுத்தம் செய்யும் பொழுதும் அவர்களுக்கு தேவையான படிமுறைகளை செய்யும் பொழுது அந்த அந்த இறைநேசர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். 16 வருடமாக படுத்த படுக்கையில இருக்கிறாரு, கைகாலுடைய செயல் இழந்துருச்சு, எல்லா விதமான நோயும் அவருடைய உடல்ல இருக்குது, ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் 16 வருடமாக. அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பு கொடுத்தான், அவருக்கு அவருடைய எல்லா நோய்களும் குணமானுச்சு. குணமானதற்கு பின்பாக அந்த மாணவர்கள் அந்த ஷேக்குடைய அந்த பெரியாருடைய பணிவிடைக்கு போகும் பொழுது அழுகிறான், தேம்பி அழுகிறான். அப்ப மாணவர்கள்லாம் கேட்டாங்க, அதுல நீங்க 16 வருடமா படுத்த படுக்கையில இருந்தீங்க, அப்போதெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தீங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஆனா இப்போ உங்களுக்கு எல்லா வித சுகத்தையும் எல்லாம் கொடுத்துட்டான், ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான், ஆனா இப்ப நீங்க அழுகிறீங்களே. அப்போ அந்த பெரியார் சொன்னாங்க, மாணவர்களே, நான் 16 வருட காலம் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் என்னைய நலம் விசாரிப்பதற்காக வருவான். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்னை நலம் விசாரிப்பதற்காக வந்து, முஹம்மதே எப்படி இருக்கிற, உன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, உன்னுடைய நோய் எந்த நிலைமையில இருக்குது என்பதாக அல்லாஹ் என்னை நலம் விசாரிப்பான். எப்பொழுது எனக்கு ஆரோக்கியம் வந்துச்சோ அப்போது அல்லாஹ் என்னுடைய அருகாமையில என்னுடைய விஷயத்துல, என்னுடைய உடல் விஷயத்துல நலம் விசாரிக்கிறது இல்லை, அது தவறி போயிருச்சு, அது விட்டு போயிருச்சு என்பதாக நான் அழுகிறேன் என்பதாக சொன்னேன். அல்லாஹ் நல்லடியார்களே, நோய் அந்த தருணத்துல நாம மேற்கொள்ள வேண்டியது மிகப்பெரிய பண்பு பொறுமையோடு இருக்கிறது. 2வது சொன்னாங்க, ஒரு தடவை மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதர் விஷயத்துல சோதனை காண்டி அல்லாஹ் நாடுறான். இந்த ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மலக்குல் மௌத்தை கூப்பிடுறான். இந்த மனிதருடைய மகனார பிள்ளைய குழந்தைய நீங்க கைப்பற்றிட்டு வாங்க, அந்த குழந்தைய மௌத்தாக்கிட்டு வாங்க, அந்த குழந்தையினுடைய ரூஹை எடுத்துட்டு வாங்க. கட்டளையிட்ட உடனே நேரா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அந்த மனிதருடைய மகனாருடைய ரூஹை கைப்பற்றுறாங்க. அந்த குழந்தை மௌத்தாகுது. மௌத்தான உடனே அந்த ரூஹை எடுத்துட்டு நேரா அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு வராங்க. அப்போ அல்லாஹ் கேட்கிறான் மலக்கு இஸ்ராயிலே, என்னுடைய அடியானுடைய குழந்தைய நீங்க கைப்பற்றிட்டு வந்துட்டீங்க. என்னுடைய அடியானுடைய ஈரக்குல அவனுடைய அன்பு மகனான அவனுடைய ரோஹை கைப்பற்றி வந்துட்டீங்க. என்னுடைய அடியானுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? என்னுடைய அடியானுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? அப்போ மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், உன்னுடைய அடியானுடைய மகனை ரூஹை கைப்பற்றின உடனே உன்னுடைய அடியானுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, அவன் முதல்ல உன்கிட்ட பொறுமையாக இருந்தான். உன்னுடைய விஷயத்துல பொறுமையாக இருந்தான். ரெண்டாவது, அவனுடைய நாவிலிருந்து வெளியே வந்த வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த தஸ்பீஹ் தான் யா அல்லாஹ் வெளிவந்துச்சு. எனவே இந்த அடியான விஷயத்துல என்ன முடிவு செய்யற? இந்த அடியான விஷயத்துல என்ன முடிவு செய்யற? அப்ப மலக்குமார்களை கூப்பிடுறான். மலக்குமார்களை கூப்பிட்டு, மலக்குமார்களே, என்னுடைய இந்த அடியானுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டுங்க, சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டுங்க, அந்த மாளிகைக்கு புகழ் மாளிகை என்பதாக பெயரிடுங்க, அந்த மாளிகைக்கு சொந்தக்காரனாக அந்த அடியானை நியமிங்க என்பதாக அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வியார்களே, நோயின் சமயத்திலும் சரி, நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பின் சமயத்திலும் சரி, நாம மேற்கொள்ளக்கூடிய பொறுமையின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடியது ஒன்று சொர்க்கம் அல்லது அல்லாஹுடைய பொருத்தமே நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில இழப்பாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, என்ன சிரமமாக இருந்தாலும் சரி, அவனிடம் பொறுமையோடும் அவனை திக்ர் செய்யக்கூடிய நாவையும் அல்லாஹ் தந்த புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.